வணக்கம். உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் என் குருவர்களாலே. அன்பு நெஞ்சங்களே, ஒளி அலைகளுடன் மீண்டும் வாசுதேவ கிருஷ்ணன். நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸை விட மனசுக்குள்ளே நினச்சி வச்சிருக்கிற கற்பனைக்கு சக்தி அதிகம். என்னடா அது எடுத்த உடனே சம்மந்தமே இல்லாதவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை கன்வே பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. நல்ல விஷயம். எல்லோருமே இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இது தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒன்று நினைக்க மனசுக்குள்ள அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை இது பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்டு இன்ஃப்ளூயன்ஸ். தான் இமிடேஷனாக மாறும். ஒருத்தரை இமிடேட் பண்ணி ஒன்று பண்ணுறீங்க, திடீர்னு ஒருத்தர் மோனோ ஆக்டிங் பண்ணுறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து அப்படியே பண்ணுறோம்ல, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்ல. ஒரு மிமிக்ரி வச்சிங்களேன், ஒருத்தர் மாதிரியே பேசுறது, இது எல்லாமே பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு இந்த விஷுவலைசேஷன் தான். நம்ம மனசில் நினைக்கிறோம், பார்க்குறோம். இந்த விஷயம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போய் முடியும்? உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் வெறித்தனமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னா, அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஒர்க் அவுட்டுக்குள்ளே இருந்ததுன்னா, தான் என்னமா ஆக போகிறோன்றதெல்லாம் அந்த மைண்டு அந்த டைமில் இருந்ததுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்க, ஈஸியாகவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒரு சைல்டு பர்த்து ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், பீடியாட்ரிஸ்ட். அவர் வீட்டை சுற்றி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ரூமில் குழந்தைங்க ஃபோட்டோவை வச்சுருப்பார். ஒரு பீடியாட்ரிக் ஒரு குழந்தை ஃபோட்டோ வச்சுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நான் குழந்தை வேணும்னு விரும்புகிறாரா? அப்படி இல்லை. நம்ம குழந்தை ஃபோட்டோவை நம்ம பார்க்க அதனுடைய அழகு, அதனுடைய தோற்றம், அதனுடைய எல்லாமே நமக்கு மனசில் போய் பதியும். இது தாங்க இதோட தீமை. நீங்கள் மனசில் பதிய என்ன ஆகுன்னா, அது உங்களிலேருந்து வெளியில் வரும். இதுதான் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேட் சிஸ்டம். இது எப்படி சிஸ்டம் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, we have our own protocols. ப்ரோட்டோகால் என்னன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு நிறுவனத்தை நிறுவனம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரெஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு ரொபோட்டிக் டெக்னாலஜியில் ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா, அந்த கன்வேயர் பெல்ட்டில் அந்த காரோட எல்லா விஷயத்தையும் அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக வரும்போது ஒரு முழு காராக வரும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அங்கே ஒரு பட்டனை தட்டி விட்டுட்டா எல்லாமே அந்த வேலையை பார்த்துடும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முழு காரே ரெடி ஆகிடுதில்ல. இதே மாதிரி தாங்க இதை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மனசுக்குள்ளேருந்து வருதோ அது எல்லாமே நமக்கு உள்ளே இருக்குது. ஒரு சிஸ்டமேட்டிக் வேல தான் இருக்குது. எது வந்தாலும் மனசுக்குள்ளே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதை ஜெயிச்சுட்டாவே நினைங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்கல்ல. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் சயின்ஸுங்க, ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நீங்கள் நினைக்க அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறது ஏனாதானா படிக்காத படிக்கிற குழந்தைங்கள் எல்லாம் நான் இப்படி வரணும், இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகிடுது. இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, சக்ஸஸை கொண்டு கொடுத்துரும். எப்படி நம்ம நினச்ச மாதிரியே சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண அந்த விஷுவலில் அந்த கோலை மனசுக்குள்ளே நினச்சி பண்ணும்போது அதுவும் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் எதுவாக செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ, எதை வேண்டும் என்றாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிடும். தொடர்ந்து அதுக்கு இன்புட்டு கொடுக்க என்ன டப்புன்னு அது விழிப்படைஞ்சிடும். இவ்வளோதான் சிம்பிள். அப்போது நமக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கோடியாக வரும். அந்த கோடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எனர்ஜியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒன்றுத்து மேலே நீங்கள் எனர்ஜி செலுத்த என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக தான். உதாரணத்துக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனுக்குள்ளேருந்து மெடிடேட் பண்ண சில பேருக்கு ஒரு ஆக்டிவேஷன் சிஸ்டம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு தெரியாது. பட் தட் இஸ் ஆல்சோ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டட் சிஸ்டம்.
இந்த ரெக்டிகுலரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எஃபோர்ட்டை போடணும். அப்படி இல்லை, எஃபோர்ட்லெஸ் எஃபோர்ட். அது ஒன்றின் மீது நீங்கள் ரொம்ப ருசித்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருகாமல் வந்துடும், கிட்ட வந்துடும். தொடர்ந்து ஒரு வேலையை தொடர்ந்து நீங்கள் ரசித்து செய்ய ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க, ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். தனித்துவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுவும் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் படிக்கிறாங்க, படின்னதை விட அந்த குழந்தைங்களாம் உணர்ந்து படிக்கும்போது என்ன ஆகிடும்னா, பயந்து படிக்கிறது வேறு, நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்மளை எல்லோரும் நம்புகிறாங்கன்றது வேறு, இல்லை நம்மளை தோத்துட்டா நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, நம்ம அவளை விட கம்பேர் பண்ணுறது. குழந்தைங்களை கம்பேர் பண்ணுறது ஒரு புள்ளியில் வந்து அது வெறுப்படைய செஞ்சிடும். குழந்தைங்களாவே கம்பேர் பண்ணிக்கிச்சேன்னா தான் அது பெரிய இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் வரும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேனோட கம்பேர் பண்ணிக்கிறது, நான் அவனை விட பெரிய அவனை விட ஸ்பெஷலாக ஜெயிப்பேன் அப்படின்னா இதுவும் ரேஸ் தான், ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் தான். நீங்கள் எதை ஒன்று மனசுக்குள்ளே நினச்சி வைராகியத்தோடு செய்கிறேன் அப்படின்னா எல்லா சக்ஸஸ்ஃபுல் மேன் டு எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் பிஹைண்ட் அன்டோல்டு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் பின்னாடியும் வார்த்தைகளால் விவரித்து சொல்லிவிட முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அது எதுனா தொடர்ந்து அந்த வழியில் தோய்ந்து போகாமல் அவன் தொடர்ந்து செயல்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எடுத்துங்களேன், எல்லாருக்குமே அதுதான் இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், இப்போ நம்ம இருக்கிற எலன் மாஸ்காக இருக்கட்டும், இன்னும் நம்ம கூகுள் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன நடந்திருக்குன்னா அவங்க தொடர்ந்து அந்த விஷயத்துக்கு இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இது நம்மளை லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம எஃபோர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. நம்ம தொடர்ந்து எனர்ஜி செலுத்திட்டே இருப்போம். அது என்ன ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடும். ரெண்டு விஷயம் இருக்குங்க, தாலமஸ், ஹைப்போதாலமஸ். நம்மளுடைய உறக்கம், விழிப்பு, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், அலர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்கள் ஸ்டிமுலேட் ஆகணும். அதெல்லாம் போயிட்டு நம்ம டெப்த்தாக போய் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து நினச்சிட்டே இருங்க, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஆகலாம். இந்த லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து அந்த பொண்ணையே நினச்சிட்ருப்பான், இல்லை அந்த பொண்ணு அவனே நினச்சிட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயோ இருப்பாங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க, எங்கேயோ வீடு இருக்கும், எத்தனையோ இன்னும் சொல்லப்போனால் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துலையும் அவங்களுக்குள்ள ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் ஆகும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். இந்த டெலிபோர்ட்டிங் எல்லாமே வந்து ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் தான் வந்து ஆகுது. when you do meditation also reticular activity system. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம உள்ளே இருக்குது. எனார்மஸ் பொட்டன்சி உள்ள ஒரு மனிதர்கள் தான் நம்ம அதை ரியலைஸ் பண்ண தான் மறுக்கிறோம். சூழ்நிலைக்கு சந்தர்ப்பம் ரியலைஸ் பண்ணிட்டு வச்சிங்களேன், வாழ்க்கை பயங்கரமாக புரட்டி போட்டுற டெக்னிக் தெரிஞ்சிடும். நமக்கு டெக்னிக் தான் இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் பெரிய விஷயம். எப்படியோ செய்கிறோம், ஏனோ தானே செய்கிறோம், எப்படி செஞ்சேன் எனக்கு தெரியல, எப்படியோ செய்கிறேன்னு தெரியல அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஆனால் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் ஒவ்வொரு முறையும் அது சரியாக செய்ய முடியும். ஸோ இந்த ரேஸ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கவனத்தை கூட்டும். கற்பனை பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மனதுக்குள் அதை வெள்ளோட்டமாக ஓட விடுங்கள், அது உங்களை ஓட்டமாக ஓட வைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ரேஸை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம விஷுவலைசேஷன் பண்ண ரேஸ் இருக்கும். விஷுவலைசேஷன் பண்ண தப்பு இல்லை, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நீ ஆசைப்படு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் தான். டிசைர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பொட்டன்சி. ஒரு மனிதனுக்கு பேராசை அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசைக்குள்ள அளவு அறிவு இருக்குதுன்னா அந்த இடத்துல தன்னை அறிகின்ற இடத்திலே, தன்னுடைய இயலும் தன்மையை அறிகின்ற இடத்திலே, இயலாமை தன்மையை புரிகின்ற இடத்திலே தான் வந்து இந்த ரேஸ் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் எதுவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் லைஃப் டைம் கோலாக இருக்கட்டும்,
நீங்கள் அதை கற்பனை செய்யுங்கள். ஒரு வீடை வாங்குறதா இருந்தால் அந்த வீட்டினுடைய சுவரை தொட்டு பார்ப்பதை போன்று நினையுங்கள். அந்த அடிக்கப்பட்டு இருக்கிற அந்த பெயிண்ட் வாசத்துக்குள் நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறீங்கன்னு நினைங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தால் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை சக்ஸஸ் பண்ணி எல்லோரும் உங்களை நோக்கி புகழ்வதை போல் ஒரு ஆர்வாரம் செய்வது போல் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நினையுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்தால் ஒரு போடியம் முன்னாடி நின்று அந்த பேசுகிற ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வந்து நில்லுங்கள். கொண்டே இருங்க தொடர்ந்து. அப்போது தொடர்ந்து இப்படி நினச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக போடும். அதுதான் ரொம்ப முக்கியம். எஃபர்ட்டை கஷ்டப்பட்டு போகிறதுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகணும்? இரட்டடிப்பு மிகப்பெரிய விஷயம். இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டத்தை பற்றி நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். பட் இது ஒரு அறிமுகம்தான். மீண்டும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் உங்களுடன் காற்றுடன் கைகளுக்கு கொள்கிறேன். அது வரைக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இது வாசுதேவ கிருஷ்ணன்.